இன்னைக்கு ஆடி அமாவாசை இல்லையா, மாட்டுக்கு வந்து தானம் பண்ணணும்னு சொல்லி அந்த அரிசி, எள்ளு, அப்புறம் வெல்லம், அது இல்லாமல் ஒரு 5 காய்கறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடவே ஒரு அகத்திக்கீரை, இதெல்லாம் வந்துட்டு இலையில வச்சு மாடு கூப்பிட்டு வச்சு அதை சாப்பிட சொல்லுவாங்க. அதான் வந்து இங்கே செய்கிற ஒரு ஆடி அமாவாசைக்கு நம்மளால முடிஞ்ச ஒன்று. ஸோ மாடை கூப்பிட்டுட்டு மாட்டுக்கு பொட்டெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சுட்டு மாடை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இலையில வச்சுட்டு கேட் ஓப்பன் பண்ணோம். உள்ள வந்து மாடு நல்லாவே திருப்தியாக போணுச்சு. நாங்கள் வச்ச உடனே அதுக்கப்புறம் 2-3 பேர் கூப்பிட்டு அவங்க வீட்டு வாசலையும் வச்சாங்க. இன்னைக்கு ரெகுலராக எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இது எதுக்காகன்னா நம்ம முன்னோர்களுக்கு போய் சேருவோம் இதெல்லாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க. எங்கள் அண்ணனுக்காகவும் எங்கள் அப்பாவுக்காகவும் நினச்சிட்டு இது செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு அந்த மாடு சாப்பிட்டுட்டு மிச்சம் கொஞ்சம் அரிசி வைக்கும் இல்லையா, ஸோ அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்டு செய்கிறப்போ அந்த 2 அரிசியை போட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், புடலங்காய் கூட்டு, வாழைக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் அந்த அமாவாசைக்கு ஏற்ற காய்கறியாக பார்த்து சமைச்சோம். அதுக்கப்புறம் வடை, பாயாசம், அப்பளம், ஸோ எல்லா சாப்பாடுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு இலையில சாப்பாடுலாம் பரிமாறிட்டு நீர் தெளிச்சிட்டு நாங்கள் சாப்பிடும் போது உங்கள் வீட்லேயும் செய்வீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.